இப்படி கட் பண்ண ஒரு பிஸ்னஸ் கட்டு தான் சமீபத்தில் சில முக்கிய பிஸ்னஸ் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. உண்மையாவே சம்பவம் தான் அப்படின்னு. உண்மையாவே ஓஜி சம்பவம் வந்து இருக்கு படத்தில். இந்த அஜித் அவர்களை வச்சு தனுஷ் அவர்கள் தான் வந்து படம் பண்ண போறாங்க. போயிட்டு இருக்கு. அது ஆகாஷ் பாஸ்கர்னு முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கின்றாரு. அஜித்துடைய 2வது படம் 3வது படமா பண்றதுக்காக கூட அஸ்வத் மாரிமுத்து அப்ப தனுஷ் அவங்கள வச்சுமே ஈக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன கதை? யார் கலக்கி விட்டாங்கன்னு தெரியல. அஸ்வத் மாரிமுத்து கதறாப்ல. யார் சார் கலக்கி விட்டாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா அவருக்கே இது இன்ஃபர்மேஷன் எனக்கே தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கேட்கிறாரு. ஜனநாயகன் படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பராசக்தி படமுமே பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்கு. வாய்ப்பு இருக்கு அதிகம். எப்பாய்க்கு ஏன் என்கிட்ட கொடுத்தீங்க? சொல்றதுக்கு தானே கொடுத்தீங்க. அது யாராலும் சொல்லுவேன். ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஏப்ரல் 10 வரைக்கும் எங்க பார்த்தாலும் குட் பேட் அக்லி சம்பவமாக தான் இருக்கு. இந்த குட் பேட் அக்லி படத்தை வந்து இப்போ ப்ரீமியம் ஷோலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த படத்தை நேரில் பார்த்தவங்க என்ன சார் சொல்றாங்க? இல்லை, படத்தை நேரில் யாரும் பார்க்கல. பிஸ்னஸ் கட்டுன்னு ஒன்று பண்ணுறாங்க இப்போ. அதாவது எப்படின்னா, முன்னெல்லாம் வந்து ஒரு படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட காட்டுறதுக்கு, படத்தை காட்டுறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் வெட்டிங் கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்கும். பெருசாக வந்து ஒரு ஃபோட்டோ கார்டு மாதிரி இருக்கும். அது படத்தினுடைய சீன்ஸ், முக்கியமான சீன்ஸ்லாம் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட காட்டுறப்ப அந்த படத்தினுடைய இந்த சீன்லாம் இருக்குது, இந்த லொக்கேஷன்லாம் பாருங்கள், இந்த ஆர்டிஸ்ட்லாம் பாருங்கள், இவங்க நடிச்சிருக்காங்கன்னு காட்டுறதுக்காக அந்த ஃபோட்டோ ஆல்பம்ஸை காட்டுவாங்க. பெருசாக எல்லா சினிமா கம்பெனிலையும் கல்யாண ஆல்பம் மாதிரி ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்கும். அதை வச்சு தான் பிஸ்னஸ் பேசுவாங்க. இப்போ என்னென்னா காலம் மாறி போச்சு, டெக்னாலஜி ஆனே படத்தினுடைய முக்கிய காட்சிகளையெல்லாம் கட் பண்ணி ஒரு 30 நிமிஷமாக ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு வீடியோவை பண்ணுறாங்க. ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. அதை காமிச்சு தான் பிஸ்னஸ் பேசுகிறாங்க. ஓடிடியாக இருக்கட்டும், மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் காட்டுற விஷயமா அதை பண்ணுறாங்க. அப்படி கட் பண்ண ஒரு பிஸ்னஸ் கட்டு தான் சமீபத்தில் சில முக்கிய பிஸ்னஸ் பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. படம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாகவே சம்பவம் தான் அப்படின்னு. உண்மையாகவே ஓஜி சம்பவம் வந்து இருக்குது படத்தில் அப்படின்ற மாதிரி படம் அந்த பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தவர்கள் அவங்க நண்பர்கள்ட்ட சொல்லி அப்படியே ஒரு பெரிய செய்தியாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டுருக்கு. படம் வந்து அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது, மிரட்டியிருக்காங்க. 30 நிமிஷம் போனதே தெரியல. ஒரு சீன் பயங்கர வித்தியாசமாக இருக்குது, மேக்கிங்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு அதை பார்த்துட்டு வந்தவங்க வெளியில் சொன்ன விஷயம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே படத்துக்கு ஒரு பெரிய ஒரு கைப்பை இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இதில் இன்னொரு பக்கம் வந்து அஜித் அவர்களை வச்சு தனுஷ் அவர்கள் தான் வந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை, இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு இமீடியட்டாக வந்து அஜித்தும் தனுஷும் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து இந்த போர் தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவர் வளர்ச்சி ஒரு படம் பண்ணுறாரு. ரப்பர் பந்து டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறாரு. அமரன் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி படம் பண்ண, இதெல்லாம் வரிசையில் லைனப்பில் இருக்குது. இந்த படத்தை அவர் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். அதற்கு பிறகு ஆல்ரெடி இப்போ ஒரு ஹிந்தி படம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு இங்கிலீஷ் படமும் பண்ண போகிறார். இவரோட லைனப் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ள ஷெட்யூல் போட்டாங்க. அப்படி இருக்கப்போ மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு டைரக்ஷனுக்கு எப்படி வருவாருங்கிறது பெரிய லாஜிக். அப்போ இப்போதைக்கு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது ஆகாஷ் பாஸ்கர்னு முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கின்றாரு. ஒருவேளை அஜித்துடைய 2வது படம் 3வது படமா பண்ணுறதுக்காக கூட பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இம்மீடியட்டாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, இன்னொரு பக்கம் வந்து அஸ்வத் மாரிமுத்து அவங்க வந்து சிம்பு அவர்களை வச்சு அடுத்து STR 51 பிரம்மாண்டமாக வந்து இயக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ தனுஷ் அவங்கள வச்சுமே இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன கதை? யார் கலக்கி விட்டாங்கன்னு தெரியல. அஸ்வத் மாரிமுத்து கதறாப்ல. யார் சார் கலக்கி விட்டாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அவருக்கே இது இன்ஃபர்மேஷன் எனக்கே தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கேட்குறாரு. STR ஃபேன்ஸ்லாம் வந்து அவரை போட்டு தாக்க ஆரம்பித்துட்டாரு சோஷியல் மீடியாவில். அப்போ அவரே ஒரு ட்வீட் போட்டார், நான் இந்த மாதிரி எதுவும் இல்லை, அப்படி ஏதாவது இருந்தால் நானே சொல்கிறேன் அப்படின்னு அஸ்வந்த் மாரிமுத்து ஒரு ட்வீட் போட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அஸ்வந்த் மாரிமுத்து இப்போ இந்த டிராகன் படத்தினுடைய ஏடிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இன்ப சுற்றுலா போயிருக்கிறார். வெளிநாட்டில் அந்த வெற்றி கழிப்பில் இருக்கிறார். அந்த நேரத்தை இந்த மாதிரி ஒரு செய்தியை கலைப்பிட்டோன்னு பயங்கர மூட் அவுட் ஆகி போய் ஒரு ட்விட்டர் போட்டு, நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு இதை பற்றி நான் பேசுகிறேன், நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ணலை, ஆல்ரெடி அவருக்கு STRக்கு சொன்ன கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், சீன்ஸே கூட ஆல்ரெடி பாதி சீன்ஸ் எழுதிட்டோம், டயலாக் தான் எழுதணும், நாங்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு உட்காந்து டயலாக் எழுதுகிற வேலையை ஆரம்பிக்க போகிறோம். அவர் இம்மிடியட்டாக சிம்புவோடைய படம் வந்து பார்க்கிங் டைரக்டர் ராம்குமாரோடைய படம், அது ஏப்ரல் 15 ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. இப்போ ஏப்ரல் 20, 25 ஆரம்பிக்க போகிறாங்க இந்த மாதத்தில், அடுத்த மாதத்தில். அந்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கடுத்த படம் அஸ்வந்த் மாரிமுத்து படம் பண்ணுறாரு. இதுதான் அவருடைய லைனப். அஸ்வந்த் மாரிமுத்து சிம்புவும் அவர் பண்ணக்கூடிய படம் தயார் நிலையில் இருக்குது, தயாராகிட்டு இருக்கு. இதுக்கு என்னென்னா, டிராகன் படத்துக்கு முன்னாடியே, டிராகன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அஸ்வந்துக்கு கமிட் பண்ணிட்டார் சிம்பு.
படம் ரிலீஸ் ஆகலை, இவ்வளோ பெரிய ஹிட்டு கிடையாது. அந்த படம் ஓடி இருந்தாலும் ஓடாட்டியுமே சிம்பு படத்தை அவர் பண்ணுறார். ஏன்னா அஸ்வந்தை பொறுத்த வரைக்கும் சிம்புவோடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் அவர். எப்படி ஆதிக்கு வந்து ஒரு அஜித்துக்கு எப்படி ஒரு ஆதிக்கு மாதிரி சிம்புக்கு வந்து ஒரு அஸ்வந்த் மாரிமுத்து. முதல் படம் இப்போ டிராகனுக்கு அடுத்து அவர் பண்ணக்கூடிய படம் எஸ்டிஆர் படம் தான், அது கன்ஃபார்ம். அடுத்தடுத்த படங்கள் வேணால் சிம்பு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான இவர்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லைங்கிறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நாங்கள் தொடங்கவே இல்லை. ஒருவேளை 2 கம்பெனி தரப்புலேயே மேனேஜர் தரப்புலேயே பேசியிருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இமீடியட்டாக அந்த படம் இல்லை. இந்த படம் தான் நமக்கு எஸ்டிஆர் படம் தான் டிராகன் அடுத்து அஸ்வந்த் பண்ணக்கூடிய படம். இப்போ எஸ்டிஆர் அவங்க பர்த்டேக்கு வந்து லைனப்பாக பல படங்கள் கொடுத்தாரு. நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கிங் டைரக்டர் அவரை வச்சு இயக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிம்பு சார் வந்து ஆக்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டாரா? எப்படி அவருடைய படங்கள் போயிட்டு இருக்கு சார்? இல்லை இறங்கிட்டாருன்னு படம் தக் லைஃப் முடிச்சிட்டாரு. தக் லைஃப்பில் கமல்ஹாசன் அவர்களோட பண்ணுறாரு. கமல் அவருக்கும் அப்பா பையனாக பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் படம். அந்த படம் வந்த பிறகு பெரிய லெவலில் ஹிட் ஆகும். 2 பேரும் சேர்ந்தே அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. விரைவில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கமல் அவர்கள் எழுதி பாடின ஒரு பாட்டு, ரஹ்மான் மியூசிக். அந்த பாட்டு சமீபத்தில் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூனில் அந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த படத்தினுடைய வேலைகள் வந்திருக்கு. அதற்கு பிறகு இப்போ ராம்குமார் படம் ஆரம்பிச்சு, ஒரு ஷார்ட் டைம் படம், அது 3 மாதத்தில் முடிக்கிறாரு. அது முடிச்ச பிறகு தேசிங்க பெரியசாமி படம் பண்ணுறாரு. தேசிங்க பெரியசாமி வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபா பட்ஜெட்டில் அவரே ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த படம் பண்ணுறாரு. அப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்து படம் பண்ணுறாரு. அடுத்து லைனப் பயங்கர பிஸியாக வச்சிருக்கு. இடையில கொஞ்சம் கேப் ஆகி போச்சு. இப்போ அந்த கேப்பை ஃபுல் பண்ணுற வேலையை ரொம்ப பரவாயில்ல பண்ணிட்டு. இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயகன் படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய பராசக்தி படமுமே பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்கு. எப்படி சார் இந்த 2 படங்கள் ஒரே நாளில் மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது அதிகம். ஏன்னா இது வந்து பராசக்தி படம் முழுக்க முழுக்க ஒரு தமிழ் மொழி சம்மந்தப்பட்டது. அதாவது தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தப்பட்ட ஒரு கதை. அமரன் படத்தில் எப்படி நாட்டுக்காக அந்த சிவகார்த்திகேயன் வந்து உயர் தியாகம் செஞ்சாரோ, இந்த படத்தில் அதுனா ராஜேந்திரன்கிற ஒரு மொழிப்போர் தியாகியினுடைய வாழ்க்கை வரலாறை பேஸ் பண்ணது தான் இந்த பராசக்தி படம். அவர் தான் கடைசியில் உயிர் தியாகம் செஞ்சிடறார். இந்த படத்துலையும் கதை அப்படி தான். அது எப்படி நாட்டுக்காக சிவகார்த்திகேயன் அந்த படத்தில் உயிர் தியாகம் செஞ்சாரோ, இதில் மொழிக்காக உயிர் தியாகம் செய்கிறார். ஒரு கல்லூரி மாணவர் ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் வந்து எப்படி தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிஞ்சிச்சு, அதில் எத்தனை உயிர்கள் பலி போச்சு, எவ்வளோ சித்திரவதை அனுபவித்தார்கள் மொழிக்காக, தமிழ் மொழியை காப்பாற்றுறதுக்காக. அதுதான் பராசக்தி படத்தினுடைய கதை. அப்போ அது தேர்தல் நேரத்தில் அந்த படம் வர்றப்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அடுத்த ஒரு பிப்ரவரியிலாம் அவங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. ஏப்ரல் மேக்குள்ள தேர்தல் நடத்தி முடிச்சிருவாங்க. அப்போ பொங்கல்ங்கிறது போது கரெக்டாக அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய சமயத்தில் அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. அப்போ இந்த படம் வர்றப்ப ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவங்க தரப்பில் பிளான் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவருடைய இறுதி படமும் கூட அவர் 2வது அரசியல் கருத்துக்களை, அவருடைய கருத்துக்களை படத்தில் நிறையா பேசியிருக்கிறார். அரசியல் படம் தான் அது. அப்புறம் அந்த படம் போடுறப்போ ஒரு தாக்கத்தை ஏற்படுது. 2 படம் ஒன்றா வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபைட் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பொங்கலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு வாரம் லீவ் இருக்கும். அப்படிங்கும்போது 10ஆம் தேதி 13ஆம் தேதி ஒரு படம், ஒரு 16ஆம் தேதி ஒரு படம்ங்கிற ஒரு கேப்பில் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். இல்லை, இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ சிவகார்த்திகேயன் தான் அடுத்த தளபதிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரும் துப்பாக்கியெல்லாம் கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மோதுறதுக்கான வாய்ப்பு. அந்த துப்பாக்கி வச்சு அவரை திருப்பி சுட்டா துப்பாக்கி ஏன் என்கிட்ட கொடுத்தீங்க? சொல்றதுக்கு தானே கொடுத்தீங்க. அது யாராலும் சுடுவேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படி இல்லை, தயாரிப்பு நிறுவனங்கள் முடிவு பண்ணுறது தான் இது. இப்போ ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய சொல்கிறத கேட்கக்கூடிய தயாரிப்பாளர் தான். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ. ஆனால் பராசக்தியை படத்தை வரைக்கும் ஒரு ஹீரோ முடிவு பண்ண முடியாதுல்ல. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க தயாரிப்பாளர் தானே முடிவு பண்ணுவாங்க. தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாம் சேர்ந்தா இப்போ முடிவு பண்ணுவாங்க. அது அப்படி ஒரு போட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு அதிகம். இந்த படத்துக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி இந்த படம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி சார், இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படத்தை பார்த்துட்டோம். இப்போ அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய வீரதீர சூரன் விக்ரம் அவங்களுடைய நடிப்பில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹிட் கொடுக்கணும்னு பயங்கரமாக காத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து லூசிஃபர் 2 ஏற்கனவே L1 வந்து பயங்கர வரவேற்பு இருந்துச்சு. இப்போ இந்த 2 படங்களும் மோதுற நிலையில இந்த படங்கள் எப்படி இருக்கு சார்? இல்லை, வீரதீர சூரனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. விக்ரம் வந்து அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த விக்ரம் திருப்பி பார்க்குற மாதிரியே இருக்குது. தில்லு தூளில் பார்க்குற விக்ரம் மாதிரியே இருக்குது. கதையும் அந்த மாதிரி தான். ஆளுமை மிக்க ஒரு நபரை எழுதுறது சாமானியன் போராடக்கூடிய கதை தான். ஒரு சாதாரண மளிகை கடை வைத்திருக்கக்கூடியவருக்கும் ஒரு பெரிய ஒரு அங்கே இருக்கக்கூடிய டானுக்கு நடக்கக்கூடிய ஒரு போராட்டம்னு வச்சுங்களேன். அந்த கதை தான். அந்த மாதிரியான ஒரு படம். ஒரு தில்லு தூள் இந்த மாதிரியான படங்களில் பார்க்கக்கூடிய விக்ரம திருப்பி நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. படத்தினுடைய அந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்குறப்போ ஒரு பெரிய பரபரப்பு அந்த படத்துக்கு ஏற்பட்டிருக்கு, ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு.
ரெண்டாவது படத்தினுடைய டைரக்டர் ஆல்ரெடி சித்தான்னு ஒரு படம் பண்ணி பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. சேதுபதினு இதே பேட்டர்னில் ஒரு படம் பண்ணி பெரிய ஹிட்டு பேசப்பட்ட படம். அந்த மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு. ரெண்டாவது நீங்கள் லூசிஃபர் அது ஆல்ரெடி ஒரு மலையாள படம் தான். 2 படத்துக்கும் பெருசாக போட்டி இருக்காது. அந்த மாதிரி படங்கள் மலையாள படங்கள் வேறு அதர் லாங்குவேஜ் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாலும் கூட நல்லா இருந்தால் தான் போகும். அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தால் தான் எல்லோரும் பார்க்க மாட்டாங்கல்ல. வீரதீர சூரனுக்கு எல்லாருக்கும் ஆப்ஷன் இருக்குது படம் பார்க்கலாம். லூசிஃபர் யாரும் போய் பார்க்க போகிறாங்க. ரொம்ப தீவிரமான சினிமா ரசிகர்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்க பார்ப்பாங்க, நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. அப்போ 2 படத்துக்கும் போட்டிங்கிறதே பெருசாக இருக்காது. வீரதீர சூரன் அதிகமான தேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க, இது ஒரு கம்மியான தேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்த படம் நல்லா இருந்தால் அந்த படம் ஓட போகுது. ஒருவேளை வீரதீர சூரன் ஹிட் கொடுத்துருச்சுன்னா அடுத்து துருவ நட்சத்திரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. துருவ நட்சத்திரம் கண்டிப்பாக வருது. துருவ நட்சத்திரம் வர்றதுக்கான ஏற்பாடுகளை எப்படி நம்ம மதகத ராஜா படத்தை ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணாங்களோ அந்த மாதிரி திருப்பூர் சுப்பிரமணியன் இந்த படம் துருவ நட்சத்திரத்தை கொண்டு வர்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. அந்த படம் ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. ரெட்ரோ படம் May 1 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது டைம் ட்ராவல் பண்ணி 90s கிட்ஸோடைய அந்த ஒரு வைப்புக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை அது 90s கிட்ஸில் வைப்லாம் வேணாம். இப்போ இந்த ஜெகமே இந்த ரகட சாங்கெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி போட்டாங்க. அதாவது சந்தோஷ் நாராயணுடைய பல பாட்டுகளை மிக்ஸ் பண்ணி போட்ட பாட்டு, அவர் பாட்டு அவரே காப்பி அடித்த மாதிரி தான் போட்டிருக்காரு. கொஞ்சம் ஒரு பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இல்லை. பட் நல்லா இருக்கு. ஆனால் கேட்குறதுக்கு ஓரளவுக்கு வைவாக இருக்குது. டான்ஸ் ஆடலாம் பார்க்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுத்துக்கலான்ற மாதிரி தோணுது. பட் படத்துக்கு மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கார்த்திக் சுப்ராஜ் தெரியும் அவர் யார்கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு. அந்த கண்டிப்பாக சூர்யா வச்சு ஒரு பெரிய வேலை வாங்கியிருப்பார். அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சூர்யாவுக்கு ஒரு முக்கியமான படம் வால்வாசாவா படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் கொடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவங்களும் அந்த வணங்கான் படத்தில் நடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மமிதா பைஜு அவங்கலாம். ஸோ மறுபடியும் அவங்க பேரா படம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் நிறைய மமிதா பைஜு இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் சர்ச்சிங் கேர்ள் ஆகிட்டாங்க. இப்போ கயாடு லோகருமே அவங்க 2 பேருக்கு தான் போட்டி. யாரா நானா நீயா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இவங்க டேட் கிடைக்கல அவங்க புக் பண்ணுறாங்க, அவங்க டேட் கிடைக்கல இவங்க புக் பண்ணுறாங்க. 2 பேரும் திரிஷா நயன்தாரா மாதிரி இன்னொரு ரவுண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகே சார், இன்னைக்கு சினிமாவில் நிறைய விஷயங்களை பற்றி பார்த்தோம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு பொறுமையாக பதில் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.